இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மன்னாரையும் முல்லைத்தீவையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம். நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட 2 மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் வவுனியா போரால் பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம், இன்னும் செய்வோம். அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் 2 பேரும் முல்லைத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் உரையாற்றியிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லைத்தீவையும் மன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை, இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் இன்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே உரையாற்றி விட்டேன். இருந்தாலும் சில கருத்துக்கள், வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் பிழை சொல்லல. பல தடவை பல சம்பவங்கள் பிழையாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுகிறது. பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருது இந்த சம்பவம். அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இதில் நீங்கள் இருந்து பாருங்கோ, இந்த பிளவிட்ட வைத்தியர்கள், பிளவிட்ட ஒரு ஆள் 2 பேர் தான் பிளவிட்டாக்களை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்கணும். ஏனென்றால் அப்படித்தான் மன்னார்லையும் நடந்தது. தட்டி கேட்க அவையார ஒன்று சேர்ந்து நிற்பினம், வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம். மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சிப்படி சொல்கிறது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களை கூட, இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் விடுற அளவு வேலை தான் இதில் நடக்கப் போகுது மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி, அமைச்சர்கள், சுகாதார அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் 2 நாங்கள் குரல் கொடுப்போம். இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகஜரண்ட கொப்பிகளை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம். மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து 1 வருஷம்தான். 1 வருஷத்தில் வைத்தியசாலை என்ற தேவை பற்றி கதைச்சது தான் கூடவாக இருக்கும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை, மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள், கேள்விகள், பதில்கள் 2 நிலப்பறிப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை, கல்வி, இந்த விடயங்களில் கூடுதலான வகையில் நான் கதைச்சிருக்கிறேன். ஆதாரங்கள் எல்லாம் கிடக்கு. உங்களுக்கும் தெரியும் என்ற வகையில் தொடர்ந்து இங்கத்தை குறைபாடுகள் நீக்கிறதுக்கு ஏற்ற வகையிலையும் சரியான ஒரு நிர்வாகம் நடைபெறக்கு ஏற்ற வகையிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை தெரிவித்து